கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இந்திய கட்டிடக்கலை ரொம்ப முக்கியம். வாங்க அதோட முக்கிய கட்டங்களை வேகமா பாத்திரலாம். இந்தியாவோட கதையையே அதோட கட்டிடங்கள்ல பார்க்கலாம். பாறை குகைகள்ல இருந்து பெரிய பெரிய கல்லறைகள் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். நம்ம பயணம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இந்த காலகட்டங்கள் தான் இந்திய கட்டிடக்கலைக்கு அடித்தளம் போட்டது. சிந்து சமவெளி நாகரிகம்னாலே அவங்களோட அர்பன் பிளானிங் தான். ரொம்ப ஆர்கனைஸ்டா செங்கல்லால கட்டப்பட்ட நகரங்கள். பழைய மரக் கட்டிடங்களெல்லாம் அழிஞ்சிடுச்சு. ஆனா பாறைய குடைஞ்சு செஞ்ச அஜந்தா குகைகள் மாதிரி கட்டமைப்புகள் இன்னிக்கும் இருக்கு. குப்தர் காலத்துல தான் தனியா நிக்கிற ஹிந்து கோயில்கள் வர ஆரம்பிச்சுது. அதோட மைய பகுதி தான் கர்ப்பகிரிஹா, அதாவது கருவறை. 2 முக்கியமான கோயில் ஸ்டைல்ஸ் உருவாச்சு. வட இந்தியாவுல நகரா ஸ்டைல், தென்னிந்தியாவுல திராவிடா ஸ்டைல். நகர ஸ்டைலோட முக்கிய அடையாளம் இந்த உயரமான வளைஞ்ச கோபுரம் தான். இது ஷிகரான சொல்லுவாங்க. திராவிடா ஸ்டைல்ல இருக்கிறது விமானா. இது பார்க்க ஒரு பெருமிட் மாதிரி படிப்படியா மேல போகும். திராவிட ஆர்கிடெக்சர்ல அப்புறமா வந்த ஒரு அம்சம் தான் இந்த பெரிய கோபுரம். இது கோயிலோட பிரம்மாண்டமான நுழைவாயில். தக்கான பகுதியில வேசரான ஒரு ஹைபிரிட் ஸ்டைல் உருவாச்சு. இது நகரா திராவிடா 2ஓட கலவை. டெல்லி சுல்தான்கள் வந்த பிறகு ஆகுவேட் ஸ்டைல் அறிமுகமாச்சு. அதாவது ஆர்ச்சஸ், டோம்ஸ் எல்லாம் வச்சு கட்டுறது. குதுப் மினார் மாதிரி ஆரம்ப கால இண்டோ இஸ்லாமிக் கட்டிடங்கள் பழைய கோயில் பாகங்களை வச்சே கட்டினாங்க. ஒரு கலந்த ட்ரெடிஷன். இந்த காலகட்டத்துல ஜாலி ரொம்ப பிரபலம். அதாவது நுணுக்கமா வேலைப்பாடு செஞ்ச கல் ஜன்னல்கள். முகலாயர் காலம்தான் இந்த ஸ்டைலோட உச்சம். பல்பஸ் டோம்ஸ், சார்பாக் தோட்டங்கள், பிரம்மாண்டமான கல்லறைகள் இதெல்லாம் தான் அடையாளம். பியேட்ரா தூராங்கிறது முகலாயர்களோட ஒரு ட்ரேட்மார்க். இது விலை உயர்ந்த கற்களை வெட்டி பதிக்கிற ஒரு கலை. பிரிட்டிஷார் வந்ததும் யூரோப்பியன் ஸ்டைல்ஸ் வந்துச்சு. இது இந்தியன் அம்சங்களோட சேர்ந்து இண்டோ சராசெனிக்னு ஒரு புது ஸ்டைல உருவாக்குச்சு. லியூடியன்ஸ் டெல்லியில இருக்கிற கட்டிடங்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்தை காட்டுறதுக்காகவே கட்டப்பட்டது. அதுல இந்திய மேற்கத்திய கலவை இருக்கும். சுதந்திரத்துக்கு அப்புறம் நாம மாடர்னிசம் பக்கம் போனோம். லே கொர்புசிய வடிவமைச்ச சண்டிகர் நகரம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். பண்டைய கால குகைகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன நகரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் இந்திய கட்டிடக்கலையில தம் முத்திரையே பதிச்சிருக்கு. கட்டிடக்கலை சம்பந்தமான முக்கிய மைல்கற்களை இப்போ பார்த்தோம். தேர்வுக்கான இது மாதிரி நிறைய விளக்கங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.